சின்ன அல்ப விஷயங்களுக்காக நீங்க உங்க நேரத்தை வீணாக்க கூடாதுங்க. அதனால உங்களுடைய முழுமையான வெற்றிகள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தாராளமாக செய்யக்கூடாது. சரி, இழப்புகள் எல்லாத்தையுமே இந்த வாரத்துல நீங்க ஈடுகட்ட முடியும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகிறதுனால நீங்க இதை பயன்படுத்தி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வாரம், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23 வரையிலான நமது மீனராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு வார கால ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான பலன்களை பார்க்க போறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நமது மீனராசி அன்பர்களின் ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலை மாற்றங்களை பார்க்கலாம். 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் வருடம் சனிக்கிழமை, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 20 நவம்பர் 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக 23 நவம்பர் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை 7ஆம் தேதி சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான 3 விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி என்பவர்களுக்கு அதிகமான முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. நீங்கள் முயற்சிகள் பலவற்றில் வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் அதிகமான முயற்சி காரணமாக அதிகமான ஏற்றத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால நீங்கள் அதிகமான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தயக்கமே தேவையில்லைங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்க. ஏன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் கலந்த வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கலாம். ஒரு காசு செலவாயிடுச்சு, ஒரு பணம் செலவாயிடுச்சு அப்படின்னா அடுத்த தொகை கையில் புரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்கள் அரைகுறையாக செய்தீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேலைகளை முழுமையாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. யாரை நம்பி நீங்கள் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பயணங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு ஆதாயம் இருக்காதுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணி நீங்கள் டிராவல் பண்ணுறது நல்லது. புதுசாக இடம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறது பற்றின எண்ணங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களை மனசை ஆக்கிரமித்து காணப்படும். கடன் சுமை குறைவதற்கான வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. சில காரியங்களை குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாத்தையுமே தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக நீக்கிக் கொள்ள முடியுங்க. தவிர்க்க முடியாத செலவுகள், தடைகள், தடுமாற்றங்கள் கொஞ்சம் சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் புதியவரை யாரையும் நம்பக்கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பயணங்கள் மூலமாக நீங்கள் நல்ல அனுபவங்களை பெற முடியுங்க. ஆனால் ஆதாயம் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய நல்ல யோகமும் இருக்குங்க. லாபம் எளிதாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது இடம் வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதை வித்துட்டு மீண்டும் புதிதாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். இந்த வாரம் மனதளவில் புதிய விதமான தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமா இருங்க. சில மகன்களுடைய ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செல்வ சேர்க்கைக்காக தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு மனமகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு மனச்சோர்வு அல்லது மன அழுத்தத்தால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க நீக்கிக் கொள்ள முடியுங்க. இந்த வாரம் பல எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் வரலாம், அதெல்லாம் நீக்கி விடுங்கள். அத்தகைய சூழ்நிலையில மன அமைதியை நீங்கள் கண்டிப்பாக அழித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்க. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் அழுத்தி விடுங்கள். உங்கள் மன அமைதி இல்லைன்னா அது அழிச்சிடும். கொஞ்சம் பிஸியாக நீங்க இருக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதன் மூலமாக நீங்க பிஸியாக மாற முடியுங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு அது என்கரேஜாக இருக்கும். மேலும் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பணியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால செய்யற வேலைகளை திருத்தமாக செய்து முடியுங்கள். கூட்டுதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்றது பற்றி ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கு. உங்க பார்ட்னர் கூட கலைஞர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சக நண்பர்கள் மூலமாக பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல சுமாரான லாபம் தாங்க பெறக்கூடும். எனவே முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் கூட உருவாகலாம். அது உங்களுக்கு நன்மைகளையே தருங்க. யோகமான ஒரு பலம் பெற்ற நாள்ல நீங்க சர்ப சாந்தி பரிகாரங்களை செய்வதன் மூலமாக இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தொழில பழைய பங்குதாரர்கள் சில பேர் பயமுறுத்துவாங்க, நாங்க விலகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே
ஏற்கனவே தொழிலில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் விலகுதாக சொன்னாலும் தொழிலில் புதிய பார்ட்னர் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் லாபமும் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. அதில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபார திறமை உங்களுக்கு இந்த வாரம் அதிகரித்து காணப்படும். அதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் கிடைக்குங்க. எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும். மனதிற்கு திருப்தியான சூழல் தான் வியாபாரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. சாதுரியமாக பேசுவீங்க. அதன் மூலமாக நல்ல தனலாபத்தை வியாபாரத்தில் ஈட்ட முடியும். மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டியில் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் சக நண்பர்களை பற்றியோ அல்லது அலுவலகம் பற்றியோ நீங்கள் அனாவசியமாக எந்த விதமான வார்த்தைகளையும் உத்தியோகத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். நீங்கள் முன்னேற்றம் இல்லாத சில இடமாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸே இருக்காது. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சில பேருக்கு வந்து இனிமையான நல்ல ஒரு மாற்றங்களாக உங்கள் அலுவலக பணியில் அமைங்க. டிரான்ஸ்ஃபர் குறித்து சொல்லல, சில சமூக சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் உங்கள் அலுவலக பணியில் உபயோகப்படுத்த நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இழுபறியாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து சில சாதகமான மாற்றங்களையும் நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய யுக்திகளை நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக் வந்து கொஞ்சம் மாற்றி நீங்கள் பிளான் பண்ணுறதுனால உங்கள் திட்டங்கள் பெரும்பாலான வெற்றி அடையும். அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களிடமிருந்து வெளிப்படையான பாராட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. வாயார உங்களை நிறைய பேர் பாராட்டுவாங்க. இதன் மூலமாக அலுவலகத்தில் ஒரு வித்தியாசமான செல்வாக்கை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இப்பொழுது எல்லோருமே உங்ககிட்ட பேசுறதுல ஆர்வம் காட்டக்கூடிய அளவில் நீங்கள் இந்த வாரம் ஒரு அலுவலக பணியில் ஒரு விஐபியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு சில டிரான்ஸ்ஃபர் மட்டும் இடைஞ்சல் கொடுக்கலாம். காதல் வாழ்க்கை எப்படி அமைன்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களது காதலுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு இந்த வாரம் காதல் வந்து திருமணமாக மாறலாம் அப்படின்ற ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. ஸோ உங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை நீங்கள் ஆசைப்பட்ட காதலரை நீங்கள் மனவளனாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதுக்கு நல்ல ஒரு வாரமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு சிறப்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. உங்கள் காதல் வந்து அழகாக மாறும். நல்ல முன்னேற்றத்தை காதலில் நீங்கள் பெற முடியுங்க. அதுக்கு சில கெஸ்ட் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில விருந்தல்களின் வருகையின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களது காதல் வாழ்க்கைக்காக கிடைக்குங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. நீங்களும் உங்கள் காதலரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு காதல் கல்யாணமாக மாறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் பெரிய பாதிப்பு அதனால எதுவுமே கிடையாது. பாகப்பிரிவினர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. திருமண வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே இப்பொழுது திருமணத்துக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களது கடமைகளை குடும்ப கடமைகளை வந்து கண்ணும் கருத்துமாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களுக்கு இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல சரளமான சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக அமையுதுங்க. கொடுக்கல் வாங்கல் அழகாக மாறும். குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறதுனால குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய பிளான் பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய கரைந்து போன தொலைந்து போன சேமிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் மீண்டும் ஈடுகட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. திருமணமானவர்கள் இந்த வார தொடக்கத்திலிருந்து தங்கள் குழந்தைகள் மீது கொஞ்சம் ஸ்பெஷலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு சில உடல்நிலை சரியில்லாத காரணம் அல்லது சில தொந்தரவுகள் காரணமாக உடல் தொந்தரவுகள் காரணமாக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டி வரும். அதனால நீங்கள் நிதி நிலைமையை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத செலவில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய தாராளமான குணத்தை வந்து பயன்படுத்தி சில சாதகமான சூழ்நிலை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால மற்றவங்க உங்களை தவறாக யூஸ் பண்ணிக்காம நீங்கள் வந்து உங்களுடைய தாராள குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்கள். இல்லைன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக பலப்படுத்தி நேரமில்லாமல் செயல்படுங்க. உங்களுடைய இயல்புல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் எப்பயுமே தாராள குணமாக இருக்கக்கூடாதுங்க. அதனால மற்றவங்க வந்து உங்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரம்பத்திலேருந்து இந்த வாரம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறது நல்ல பிரயோஜனமாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான தேர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. மாணவர்களுடைய திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உயர்கல்விக்கான முயற்சிகள் எல்லாமே வழக்கத்தை விட சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உயர்கல்விக்காக நீண்ட காலமாக சில விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அந்த வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் முழுமையாக வெற்றிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றணுங்க. சின்ன சின்ன அல்ப விஷயங்களை போய் நீங்கள் மாட்டிக்க கூடாது. அதில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் சக்கரத்தாழ்வாரை மலர் மாலை சூட்டி நெய் தீபம் விட்டு வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி விடுங்க. இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் எந்த ஒரு வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் விரதம் இருந்து குரு பகவானை வழிபட்டு வருவது நல்லது. அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துர்க்கை அம்மனையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடுங்க.
நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்துறதே இல்லைங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக இது வரைக்கும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது தினசரி மற்றும் வார படங்களை பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக அமையும். உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ கருத்துக்களை தெரிவிங்க. அப்போதான் எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.